மீனராசி பொறுத்தளவுக்கு நீங்க கனவு கண்டுட்டு இருந்தீங்கன்னா, அந்த ம். கடவுள் என்ன பண்ணுவாருன்னா, கத்தியாலே மண்டையில 2 போடுவாரு. கனவு காணாத உண்மையான வாழ்க்கைக்கு வா. நீ கனவுகளில் வாழ்கிறாய். ஆனால் நீ சில உணர்ச்சிகளில் முடிவெடுக்கிறாய். ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா, அதுலேருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறதுன்னு சொல்லி எஸ்கேப் ஆயிடுறது. ம். எதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும், யாரையும் உடனே நம்ப வேண்டாம். வணக்கம். ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜன்ம பத்ரிகா ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹா. கஜானனம் பூதகணாதி செவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். மகா கணபதி துணை கொண்டு நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். அனைவரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இந்த பராபவ வருஷம் நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, தலைமேல் கத்தி. இது மிக முக்கியமான ஒரு பதிவு. 27 நட்சத்திரம், 12 ராசி, 12 லக்னம், நம்மளுடைய 9 கிரகம், இதெல்லாம் தான் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையை, அதாவது ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒவ்வொரு கிரகத்துடைய ஆதிக்கத்தில் தான் ஒவ்வொரு நாளும் நமக்கு போகிறது. இப்போ இன்னைக்கு புதன்கிழமை அப்படின்னு சொன்னால், எந்த கிரகத்துடைய ஆதிக்கத்தில் நம்ம இன்னைக்கு இருக்கோம் அப்படின்னு சொன்னால், புத பகவானுடைய ஆதிக்கத்தில் தான் இன்னைக்கு நாள் முழுக்க நம்ம இருப்போம். இப்போ நாளைக்கு வியாழக்கிழமைனா யாருடைய ஆதிக்கம்? குரு பகவானுடைய ஆதிக்கம். அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் காலையில் சூரிய உதயத்திலேருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும் அந்த கிரகங்களுடைய ஆதிக்கத்தில் தான் நம்ம இருக்கோம். அப்போ அந்த ஆதிக்கத்தில் நம்ம இருக்கும்போது அன்றாடம் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தில் இருப்பாங்க. வேலையில் இருக்கிறவங்க இருக்காங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க இருப்பாங்க, வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க இருப்பாங்க, இப்படி நிறைய பேர்லாம் இருப்பாங்க. அப்போ அவங்க தலைமேல் கத்தி. என்ன தலைமேல் கத்தி? இந்த பராபவ வருஷம் நமக்கு என்ன சொல்ல வருது, இதனால நமக்கு என்ன சொல்யூஷன்ஸு, எந்த கோவிலுக்கு கண்டிப்பாக போகணும். கடைசி வரைக்கும் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா, எங்கே எந்த இடத்துல எந்த கோவில்கள் நான் சொல்லியிருக்கேன், அந்த கோவிலுக்கு கண்டிப்பாக இந்த பராபவ வருஷம் நீங்கள் போய் வந்தே ஆகணும். இல்லை அப்படின்னு சொன்னால் அதில் ஏதாவது நமக்கு ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் நம்ம சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஏற்கனவே நமக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனையில் இருக்கும். ஒரு சில நேரங்களில் நமக்கு அந்த சந்தோஷங்கிறது நமக்கு இல்லாமல் இருக்குது. அப்போ நமக்கு வந்து என்ன பண்ணணும்? இறைவனை தேடி நம்மளால் நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுது நம்ம நட்சத்திர கோவில், நம்மளுடைய இந்த பராபவ வருஷத்தில் இந்த தலைக்கு மேல் கத்தி இருக்கிறது அப்படின்னா அது என்ன விஷயம், அது என்னங்கிறத முழுமையாக பார்த்து அந்த கோவிலுக்கு அவங்க போயிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் மிக 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 சிறப்பான ஒன்று. வாங்க வீடியோக்குள்ளே போல கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கேன், எந்த கோவில் சொல்லியிருக்கேன், அந்த கோவிலில் போய் என்ன பண்ணணுங்கிறதையும் நான் சொல்லியிருப்பேன். வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். மீனராசி பொறுத்தளவுக்கு நீங்கள் கனவு கண்டுட்டு இருந்தீங்கன்னா, அந்த கடவுள் என்ன பண்ணுவார்னா, கத்தியாலே மண்டையில் 2 போடுவார். கனவு காணாத உண்மையான வாழ்க்கைக்கு வா, அப்போ தான் உனக்கு நல்லது கெட்டது தெரியும். கனவுல வாடும் உன் உள்ளத்தில் தலைமையில் கத்தி வைத்திருக்கும் கடவுள் இது வெளியில் வரும் எச்சரிக்கை. அதாவது மாய உலகத்துக்குள் உடைந்து வெளியே வரும் உண்மை. அதாவது நீ அந்த ஒரு கெட்ட மாய உலகத்திலேருந்து நீ இந்த கனவு காண்றதுலேருந்து நீ வெளியில் வந்துரு. அப்போ தான் இதுதான் ஃபேக்ட்டு, இதுதான் ஃபேக்ட்டு, இதுதான் நல்லது அப்படிங்கிற மாதிரி வரணும். அப்போ தான் அது நல்லது. நீ நம்பும் எல்லாம் உண்மை அல்ல, வெடித்துக்கொள். நீ நம்புறது எல்லாம் உண்மை கிடையாது, வெடித்துக்கொள். அவ்வளோதான். அது ஒரு வார்த்தையிலேயே நீ தெரிஞ்சுக்கலாம். நீ கனவுகளில் வாழ்கிறாய், ஆனால் நீ சில உணர்ச்சிகளில் முடிவெடுக்கிறாய். சில நேரத்தில் எடுக்கிற முடிவு, சில நேரத்தில் எடுக்கிற சில விஷயங்கள், அந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால தான் இந்த மாதிரியான சில பிரச்சனைகள், சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதே போல் ஹிடன் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. ஏமாற்றம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா தவறான மனிதரை நம்புதல். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி. அதே போல் ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுலேருந்து எப்படி எஸ்கேப் ஆகுதுன்னு சொல்லி எஸ்கேப் ஆயிடுறது. அந்த பிரச்சனை இருந்து நீ சால்வ் பண்ணினா பரவாயில்ல, ஆனால் அதுலேருந்து நீ எஸ்கேப் ஆக தான் பார்க்குறியே தவிர அது இருந்து சால்வ் பண்ணணும்னு நினைக்க மாட்டேங்கிற ஒன்று. ரெண்டாவது பண விஷயத்தில் கவனக்குறைவு, இழப்பு ரெண்டுமே ஜாதகத்தில் இருக்குது. அதுவும் இப்போ வந்து ஜென்ம சனி வேற நடக்கிறது. அதுவும் தலைமையில கத்தி அப்படின்னும் போது நீ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். எதில் கெடுதல் அதிகம் இருக்கும்? காதலில் பிரச்சனை இருக்கும், நண்பர்கள் கவனம் இருக்கணும், பண விஷயத்தில் கவனம் இருக்கணும். எதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும்? யாரையும் உடனே நம்ப வேண்டாம். பண விஷயத்தில் கவனம் தேவை. வாழ்க்கைக்கு ஒரு திசை வந்து வந்து பார்த்தீங்கன்னா அமையணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப கவனமாக நீ மீனராசி பொறுத்தளவுக்கு நீ இருக்கணும். உன் தலைமையில் வச்சுருக்கிற கத்தி சின்ன இதெல்லாம் இல்லை, ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறது. அதுலேயும் வந்து பங்குனி மாதத்தில் இந்த வருஷத்துலேயே பராபவ வருஷத்துலேயே இந்த பங்குனி மாதம்,
அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம், ஆவணி பங்குனி இந்த 2 மாதத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். இதில் தான் ஏமாற்றம் வரும், இதில் தான் வந்து தவறான முடிவு வரும், இதில் தான் நஷ்டம் வரும். இதனால தான் சில விஷயங்கள் அதிகமாக இருக்கும். ஸோ கவனமாக இரு அப்படின்னு சொல்லி சில கடவுள் சுவாமி என்ன நினைக்கிறாங்கன்னு தலைக்கு மேலே இருக்கிற கத்தி அப்படின்னு நமக்கு ஏதாவது ஒன்று ஏதாவது வேறு ஏதாவது நம்மளை ஏதாவது பண்ணிடுமோ அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி கிடையாது. உன்னுடைய தவறுகளை திருத்த ரெடியாக இருந்துட்டு இருக்கும். நீ கரெக்டான பாதையில் போனால் உன்னை அந்த 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 பாதையில் உனக்கு வழிகாட்டும். நீ தவறுதலான பாதையில் போனால் அது உன்னை தட்டி உனக்கு நீ இப்படி போகாத, இந்த வழியில் போ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும். புரட்டாதி நட்சத்திரம் மீனராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி, ரேவதி நட்சத்திரம் மீனராசி. அப்போது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பூரட்டாதி நட்சத்திரம் மீனராசி அப்படின்னு சொல்லும்போது திருநெய்தானம் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்கு. ஸோ அந்த ஊருக்கு எப்போ சான்ஸ் கிடைக்கிறதோ இந்த பராபவ வருஷத்துல திருநெய்தானம் அப்படிங்கிற ஊருக்கு போயிட்டு வரணும். ஒன்று. உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி அப்படின்னு சொல்லும்போது சாஸ்திரப்பாக்கம்ங்கிற ஊருக்கு போயிட்டு வர சொல்லணும். இந்த பராபவ வருஷம் சாஸ்திரப்பாக்கம்னு ஒரு ஊர் இருக்கு. ஸோ அங்கே போயிட்டு வந்தால் அவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே போல் ரேவதி நட்சத்திரம் மீனராசியாக இருக்கா பஞ்சநதீஸ்வரர் ஆலயம் அப்படின்னு இருக்குது. திருபுவனம்னு நினைக்கிறேன். பஞ்சநதீஸ்வரர் ஆலயம் திருபுவனம். அது பாண்டிச்சேரி தாண்டி எங்கேயோ ஒரு ஊர் இருக்குது, எங்கன்னு சரியாக தெரியல. திருபுவனம்னு பேர், பஞ்சநதீஸ்வரர் கோவில்னு பேர். ஸோ அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் வழிபாடு, பைரவர் வழிபாடு இவங்களுக்கு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். தலைக்கு மேலே கத்தி இருக்கா, நீ இந்த ஆலயத்துக்கு போயிட்டு வா. உனக்கு சில விஷயங்கள் கண்டிப்பாக, அதாவது நெகட்டிவ் போய் பாசிட்டிவ் நிறையா வரும். ஸோ உனக்கு என்ன வேணும் அப்போ நீ அந்த இடத்துக்கு இப்போ இல்லை, உனக்கு எப்போ டைம் கிடைக்கிறது உன் பிறந்த நாள் அன்றைக்கி போயிட்டு வா, இல்லை கல்யாண நாளில் போயிட்டு வா, இல்லை சாதாரண ஒரு நல்ல நாளில் ஒரு அமாவாசை பௌர்ணமி உனக்கு எந்த ஒன்று, நீ பிறந்த கிழமை, நீ பிறந்த நட்சத்திரம், கரிநாள் மரண யோகம் இல்லாமல் நல்ல நாளில் போய் நீ சுவாமி தரிசனம் பண்ணின அப்படின்னு சொன்னால் உன் ஜாதகப்படி உனக்கு நல்லது.